தோழமை நெஞ்சங்களே, நான் உங்களுடன் ஃபாதர் குரூஸ். நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இது தாண்டா வாழ்க்கை, இதுக்கு மேலே என்னால் முன்னேற முடியாது, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ஒன்றே ஒன்று நம்ம நினைக்கணும். நம்ம கடவுளோட நம்ம இணைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கடவுள் எனக்காக இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து பயணிக்கும் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம். ஒரு சின்ன குளம் இருந்தது. அந்த குளத்திற்கு ஒரு ஆசை, கடலோடு போய் கலக்கணும் அப்படின்னு. குளம் எப்படி கடலில் போய் கலக்கும்? பல மைல்கள் பயணிக்க வேண்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிற்றோடையாக மாறிச்சு. சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் பயணம் மேற்கொண்டுச்சு. எப்படியாவது கடல்கிட்ட போயிடு அப்படின்ச்சு. சிற்றோடையா போக போக தண்ணி எல்லாம் வற்ற ஆரம்பிச்சு. ஐயோ என்ன பண்ணுறது, அப்போ நாம் பெரு வெள்ளமாக மாற வேண்டும், அப்போ தான் தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படின்ட்டு பெரு வெள்ளமாக மாறி போச்சு. அப்படியே காடுகளை தாண்டி போகுது, மரங்களை தாண்டி போகுது, பாறைகள் எல்லாம் மேலே ஏறி போயிட்டு மேலே போய் ஒரு அருவியில் பயங்கரமாக கொட்டுது. சந்தோஷமாயிடுச்சா, கடல் பக்கத்தில் இருக்குன்னு. ஆனால் அந்த அருவி போய் அப்படியே ஒரு டேமில் தேங்கி நின்றுச்சு. ஐயோ என்னடா இதை தாண்டி போகிறது பெரிய கஷ்டமே அப்படின்ட்டு மழைக்காக நல்லா வேண்டுது. பெரிய மழை வருது, அந்த டேமில் இருக்க தண்ணி ஃபுல்லாக உயர ஆரம்பிக்குது. உயர்ந்து அந்த டேமை தாண்டி அந்த தண்ணி அப்படியே பயணம் செய்யுது. கடல் பக்கத்தில் இருக்கு, நான் கடலோடு கடந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப மிகப்பெரிய பாலைவனம் தூக்கி வாரி போட்டுச்சு. பாலைவனத்தை தாண்டி எவ்வாறு போவது அப்படின்ட்டு சோகம், இனிமேல் என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்ட்டு கவலையாக இருக்கின்ற பொழுது மேகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. நீ என்னோடு இணைத்து விடு, உன்னுடைய இதை ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. மேகத்தை அப்படியே பார்த்துட்டு அந்த நீர் ஃபுல்லாக அப்படியே நீராவிகளாக மேலே சென்றது. மேலே சென்று மேகக்கூட்டத்தோடு இணைந்து அந்த மேகக்கூட்டம் அப்படியே கொஞ்சமாக கடலை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சு. கடலை அடைஞ்ச உடனே மழையாக அப்படியே கீழே வந்துச்சு. அந்த நீர்த்துளி கடலோடு இணைந்து விட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் எதுவும் முடியலை, அவ்வளோதாண்டா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கின்ற பொழுது கடலோடு இணைந்து அந்த நீர்த்துளி போல நாம் இறைவனோடு இணைந்து விட்டால் கண்டிப்பாக நம்முடைய பயணம் தொடரும், அது இனிமையாக தொடரும். எனவே அன்புக்குரிய தோழமை நெஞ்சங்களே, கடவுள் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார். அவரோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.